ரவுடியிசம் என்பது வேறு, ஹீரோயிசம் என்பது வேறு. ஆனால் இங்கே ரவுடியிசம் தான் ஹீரோயிசமாக மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. புரட்சி என்பது வேறு, வன்முறை என்பது வேறு என்று நான் ஒரு பாடல் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொடுத்தேன். வன்முறையை புரட்சி என்று நாம் கருதக்கூடாது. ரவுடிசத்தை ஹீரோயிசம் என்று நாம் சித்தரிக்க கூடாது. சொல்லுவதற்கு, பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு, வெற்றிகரமாக அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய கருப்பொருள்கள் இருக்கின்றன. தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இன்னொரு கோணத்தில், மாற்று கோணத்தில் சிந்தித்து படைப்புகளை கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லோரையும் போல ஒரு குத்துப்பாட்டு இருக்க வேண்டும், நெருக்கமான காதல் காட்சிகள் இருக்க வேண்டும், கவர்ச்சிகரமான காட்சிகள் அமைய வேண்டும். அதுதான் வியாபார உத்தி. ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிற நிலை இருக்கிறது. அந்த வரையறைகளை உடைக்க முடியும். கதாநாயகன்களின் மூலம் நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்க முடியும். பொதுவாக இப்படி ஒரு பார்வை இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் பார்க்கிற எல்லா படங்கள்லையும் குறைஞ்சது 3 சென்டர் இருக்கு, 4 சென்டர் இருக்கு. அதுல கடுமையான ரத்த வெறி கொண்ட வன்முறைகள் இருக்கின்றன. வந்ததும் அண்ணன் சொன்னார், 200 படம் வருதுன்னா 190 படங்கள் படுத்துக்குது, 10 படங்கள் தான் ஓடுது. ஆனாலும் இன்னும் 100 பேர் திரும்ப அந்த களத்துக்குள்ள வராங்க. இந்த தகவலை சொன்னார். தயாரிப்பாளர்கள் நலிவடைந்து விடக்கூடாது, நட்டமடையக்கூடாது. அவர்களும் இங்கே பாதுகாப்பாக தொடர்ந்து இயங்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சங்கங்கள் எல்லாம்.